Welcome students. In the video la enna paaka porana environmental impact assessment EIA. So first definition paakalam. Environmental impact assessment EIA is a process used to evaluate the environmental consequences of proposed projects or developments before they are carried out. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டை உடனே ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டில் என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறது, அதுக்கான கைட்லைன்ஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறது தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மெயின் கோல். The main goal of an EIA is to ensure that the decision makers consider the environmental impacts when deciding whether to proceed with a project. இப்போ ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணணும்னா அதுக்கு அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அந்த என்விரான்மெண்டல் இது நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கன்சர்ன் எடுத்து ஒரு என்ஷூர் செக் பண்ணிக்கணும். அதான் மெயின் கோலாக இருக்கணும் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில். Key components. So first one, screening test, scoping, impact analysis, mitigation measures, reporting, review and decision making. So இது எல்லாமே key components one by one பார்க்கலாம். So first one, screening. Determining whether a project requires an EIA and to what extent. சரி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த அசஸ்மெண்ட் தேவையா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தேவையா, நம்ம அதை முதல்ல ஸ்க்ரீன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி தேவைப்பட்டதுன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கைட்லைன்ஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், ஸ்க்ரீனிங். நெக்ஸ்ட், ஸ்கோப்பிங். ஐடென்டிஃபை த கீ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் டு பி கன்சிடர்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இம்பேக்ட்ஸ், ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் இம்பேக்ட் வருதா, பொல்யூஷன் ஏற்படுதா, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். வேஸ்ட்டஸ் எதனா இருக்கா, இதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கோப்பில் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட், இம்பேக்ட் அனாலிசிஸ். அசஸிங் த likely environmental impacts of the project including direct, indirect, cumulative, short term and long term effects. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு தயாரிக்க போகிறாங்க. அந்த தயாரிக்கிற பொருள்னால எமிஷன்ஸ், அது டைரக்ட் எமிஷன்ஸ், இன்டைரக்டாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இல்லை பொல்யூஷன் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை வேஸ்ட்டு மூலிமா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்பேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பேக்ட்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறது அனலைசிஸ், இம்பேக்ட் அனலைசிஸ். நெக்ஸ்ட், mitigation measures. Proposing measures to avoid, reduce or mitigate adverse environmental impact. அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா இவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த விஷயம்லாம் தேவையில்லை, இதை நீங்கள் இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுங்கள், நீங்கள் இதை மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருங்க, பை ப்ராடக்டாக உருவாக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கைட்லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸில், அந்த இம்பேக்டை தடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், ரிப்போர்ட்டிங். ப்ரிப்பேரிங் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட், EISன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, சம்மரைசஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் EIA அண்ட் ப்ரொபோஸ்டு மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த EISல தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரிவ்யூ அண்ட் டிசிஷன் மேக்கிங். ரிவ்யூவிங் த EIS, அந்த ரிப்போர்ட்டை படிப்பாங்க. மேக்கிங் எ டிசிஷன் ஆன் வெதர் டு அப்ரூவ் த ப்ராஜெக்ட் பொட்டென்ஷியலி வித் கண்டிஷன்ஸ். ஸோ இது அப்ரூவ் பண்ணலாமா வேணாவா, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா எதனா கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்கணுமான்னு அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சு, ரிவ்யூ அண்ட் டிசிஷன் மேக்கிங் வச்சு. நெக்ஸ்ட், மானிட்டரிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ். என்ஷூரிங் தட் த மிட்டிகேஷன் மெஷர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் அண்ட் மானிட்டரிங் த ப்ராஜெக்ட்ஸ் என்விரான்மெண்ட் இம்பேக்ட்ஸ் ஓவர் எ டைம். ஸோ அவங்க கொடுத்த கைட்லைன்ஸை கரெக்டாக பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு, இதெல்லாமே செக் பண்ணணும், அதை என்ஷூர் பண்ணிக்கணும். So the monitoring and compliance. Next, EIA use. அதாவது இதோட uses பார்க்கலாம். The EIA process helps promote sustainable development by encouraging the consideration of environmental factors in planning
and decision making, thereby reducing the negative impact of projects on the environment. ஸோ இந்த EIA ரிப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நல்லதுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான சரியான கைட்லைன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு கரெக்டாக கண்டிஷன்ஸோடு பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த EIA ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டோட இம்பேக்ட் தாக்கம் இல்லாமல் முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதில் இருக்கிற குறைபாடுகள் இந்த EIA. The effectiveness of EIA depends on strong regulatory framework and enforcement. In some regions, weak regulatory structures and enforcement mechanism can undermine the EIA process. ஸோ நம்ம பக்காவாக பிளான் இருந்தால் தான் அந்த EIA நம்ம கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்னுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் அவங்க டிசிஷன் எடுக்க முடியும். நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ராங்காக கொடுக்கலன்னா ஸோ தப்பான பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குறைபாடாக இருக்கும் இந்த EIA ரிப்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் கண்டக்டிங் அண்ட் EIA கேன் பி டைம் கன்சூமிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ். Smaller projects or those in developing regions may lack the resources to conduct through assessment. இப்போது அவங்க பண்ணுற ப்ராஜெக்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரீஜனாக இருந்தால் கூட அங்கே ரிசோர்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப செலவு அதிகமாகும், நேரம் அதிகமாக எடுத்துக்கும் இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் EIA definition. Main goal, what are the key components, screening, scoping, impact analysis, mitigation measures, reporting, review and decision making, monitoring and compliance, EIA uses, EIA limitations, அதோடைய continuation. ஸோ உங்களுக்கு இந்த EIA ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.